அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் வீட்டிற்கும் சக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரியவர்களுக்கும் முதல்ல எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். புத்தருக்கு எப்படி போதி மரமோ அந்த மாதிரி எனக்கு இங்கே உள்ள இந்த 2 ஹால் தான் எனக்கு போதி மரம். இதே ஹாலில் மேலே உள்ள சின்ன ஹாலில் இந்த 2 ஹாலில் தான் நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் படித்து கேட்டு தெரிஞ்சு இந்த சேம்பரோட இணைந்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ என்னுடைய இந்த தங்கமேலுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதுலேயும் பர்டிகுலராக இந்த இடம் அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கு. ஸோ முதல்ல நான் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் அதனுடைய உறுப்பினர் அனைவருக்கும் முதல்ல எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னையை போலே என் கூடவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தலை, அவ்வளோதான் விஷயம். எனக்கும் என் கூட அந்த செமினார்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கும் சின்ன வித்தியாசம். நான் கேட்டுட்டு போனதை நடைமுறைப்படுத்தினேன். நிறைய பேர் அப்படியே லூஸில் விட்டுருக்கலாம், பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு தங்கமயில் ஜுவல்லரி டிஜிட்டலை பயன்படுத்தி எப்படியான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச சொல்லி அவர் நம்ம ஜே.கே. முத்து அண்ணன் சொல்லியிருக்காரு. சரி, தம்பி நான் யாரையும் சொல்கிறதில்ல, எல்லாருமே எனக்கு அண்ணன் தான். என்ன, அதாவது நம்ம தி பாய்ஸ் அப்படின்னு படம் பார்த்தோமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா. அந்த படத்திலே கவுண்டமணி சொல்லுவார், பிச்சை எடுக்கிறதுக்கு கூட என்ன வேணும், டேட்டா வேணும். பிச்சை எடுக்கிறதுக்கு கூட டேட்டா வேணும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாரும் எப்படி பயன்படுத்தணும். இன்னுமே இது டெக்னாலஜி வேர்ல்டு, டேட்டா இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த சின்ன விஷயத்திலே நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா தான் நிர்வாகத்தையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தங்க வியாபாரங்கிறது ஒரு 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 டிஃபிகல்ட்டான வியாபாரம். அதாவது சாதாரணமாக எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் வேணும். நான்லாம் உள்ளார வரும்போது அது ஓனர் ட்ரிவன் கம்பெனியாக தான் இருந்துச்சு. கம்பெனின்னு சொல்கிறத காட்டிலும் கடை, அதுவும் அந்த ஓனரே இருப்பார், அவரே எல்லாம் பண்ணுவார், அவருக்கு அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதை நிர்வாகமாக மாற்றணும், அதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல், அதாவது டெக்னாலஜி மட்டும்தான் உதவி பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் கிட்டத்தட்ட 2000 முடிவெடுத்துட்டோம். எனக்கு தெரிய 2000, ஆமாம், அதுக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டோம். அதாவது 118SX அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் நான் வாங்கினேன் முதல்ல. அப்போவே அதுக்கு 1.5 லட்சம் ரூபா. இப்போது அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி 100 மடங்கு உள்ள பொருளே ரொம்ப சஸ்தாவாக கிடைக்குது. அதாவது
டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வளர்ச்சி மட்டும் இல்லை, கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய தவறுகளை வந்து அழகாக கண்டுபிடிக்க முடியும், தவறுகளை நிவர்த்தி பண்ண முடியும். அந்த நிவர்த்தி பண்ணுறதுனால வளர்ச்சியை நோக்கி நம்மளால் போக முடியும். நாங்கள் வந்து என்னென்ன மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் எங்கள் கம்பெனியில் உபயோகப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து டெக்னாலஜிக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். தங்கமயில் அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க, இது ஒரு தங்க வியாபார கம்பெனி, தங்க வியாபார நிறுவனம் அப்படின்னு. இல்லை, உண்மையிலே வந்து தங்க வியாபாரம் தான் பண்ணுறோம். ஆனால் அதனுடைய வளர்ச்சிக்கு அதை இன்றைக்கி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம், நாங்கள் வந்து 2006-07 வந்து SAP B1 வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அப்போது அந்த மாதிரி, அதாவது புதுமைகளை புகுத்தணும், புதுமைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பல விஷயங்களை வந்து தைரியமாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் செஞ்சதுனால 2007 நினைக்கிறேன், அப்போ வந்து மஹேந்திரா கம்பெனியில் சாப்பை எங்கள் கம்பெனியோட இன்டகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசி, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா சாப்பை எங்கள் கம்பெனியில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் பேசி நாங்கள் வேலைக்கு கொடுத்துருந்தோம். ஒரு வருஷம் இருக்கும். அந்த ட்வின் டவர் பிரச்சனை வந்தோடனையும் அந்த மஹேந்திரா கம்பெனி அதை விற்றுட்டு போயிட்டான். ஒரு செகண்டில் ஒரு மெயில் வந்துருச்சு, அந்த எம்ப்ளாயி பூரா விலகிட்டான். இல்லைடா, அது நாங்கள் ஒரு வருஷமாக பாடுபட்டிருக்கோம், இது இப்படி இருக்கேன்னு சொன்னோடனையும் நான் ஒன்றுமே யோசனை பண்ணல. அடுத்த நான் கடையில் வந்து இறங்கினேன், அந்த எம்ப்ளாயெல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு வந்துட்டு இருந்தாங்க. என்னப்பான்னு கேட்டேன். இந்த மாதிரி மெயில் வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் வந்து அந்த எம்ப்ளாயி இல்லை, நாங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கோம் அப்படி சொன்னாங்க. அவ்வளோதானப்பா. இப்போ சார் சொன்னார்ல, ஒரு நாளைக்கு எத்தனை 1000 டிசிஷன் எடுக்கிறோன்னு சொல்லி. ஒரு வியாபாரியாக நான் உடனே அந்த டிசிஷன் எடுத்தேன். அவ்வளோதானப்பா, நீ அப்படியே வாப்பா, உன் பே ஸ்லிப்பை கொடுப்பா, தங்கமயில் எம்ப்ளாயை உன்னை போட்டுறேன்ப்பா. அந்த நிமிஷமே அந்த டெக்னாலஜி டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க எல்லாம் கடை வாசலில் கீழே நின்று, அதாவது அழுதுகிட்டு இருந்த பயல்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் மேலே சாமி படத்தை உட்கார வச்சு சாமியை கும்பிட்டு தங்கமயில் டெக்னாலஜி டிவிஷனை அப்பயே ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எவ்வளோ வைக்கிறான். அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆஸ் ஆண்டர்ப்ரனராக நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கணும், தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணதுனால எங்கள் கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். அதாவது HRMS ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஆயிரக்கணக்கான பணியாளர்களுடைய திறன், நியாயமான துல்லியமான உறுதியை அதை வந்து நாங்கள் சரியாக கவனிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து 3200 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற பிள்ளைகளும் இருப்பாங்க, அப்படியே ஓடுற தண்ணியில் நழுவுற மீன் மாதிரி உள்ள பிள்ளைகளும் இருப்பாங்க. இது இயற்கை தான். ஆனால் அவங்களெல்லாம் சரியாக பண்ணி அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்து இன்னென்ன மாதிரிலாம் செஞ்சால், அதாவது மெஷர் பண்ணுவோம். எங்கள் கம்பெனியில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒவ்வொரு விஷயத்தையும் மெஷர் பண்ணுவோம். அப்படி மெஷர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குது, எங்கள் நிர்வாகத்துக்கும் நல்ல ஊழியர்களை கண்டுபிடிக்க முடியுது, அவங்கள அடுத்தடுத்த லிவரேஜ் பண்ண முடியுது, அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்க முடியுது. ஸோ அவங்களும் வளர்கிறாங்க, நாங்களும் வளர்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து அந்த HRMS சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீட்டெயிலுக்கு வந்து தனி ERPயை நாங்களே டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜுவல்லரி இதில் வந்து நாங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது நாங்கள் விசாரிக்கும் போது எங்களுக்குன்னு தனி ERPயே இல்லை. ஏன்னா எங்கள் இதில் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்லாம் நிறையா இருக்கும். ஓல்டு கோல்டு கொடுப்பாங்க, கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, சிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், சிட்லேயே 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இப்படி பல மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி குவாலிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கெல்லாம் வந்து ERP வந்து நாங்களே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து SAP நான் சொன்னேன்ல,
SAP B1 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால ஃபினான்ஸு, வெலிடேஷன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து எங்களால் வந்து ஈஸியாக சரி பண்ண முடியுது. அதுக்கப்புறம் கிளிக் வியூ அப்படிங்கிற ஒரு 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 அற்புதமான ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எங்கள் தொழிலில் வந்து மிக சிறப்பு என்னென்னா ஸ்டாக்கு, மிக மைனஸ் என்னென்னா ஸ்டாக். எதை தேவையாக வச்சுருக்கோம், எதை தேவையில்லாமல் வச்சுருக்கோம், எது எக்ஸஸ் ஸ்டாக்கு, எது நான் மூவிங் ஸ்டாக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய பாரம். ஏன்னா தங்கத்தில் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணோம். நாங்கள் வந்து எங்கள் சொந்த முதல்ல மட்டும் ஹேண்டில் பண்ணல, பேங்க் முதல் பப்ளிக் முதல் எல்லாத்தையும் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ வந்து விற்கிற பொருளை வைக்கணும். அப்போது அதுக்கு வந்து கியூலிங்க் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நாங்கள் யூஸ் பண்ணி எப்படி மூவ் ஆகிறதுங்கிறதெல்லாம் சரி பார்க்குறோம். எங்களுக்கு அது வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுது. அதுக்கப்புறம் கோல்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எப்படின்னா இஸ்ரேல் கம்பெனி தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 இதில் இருக்குது. அதாவது நம்ம சொல்லணும், இந்த பாட்டில் நெக், அந்த பாட்டில் நெக்கை எடுத்து விட்டுறது, ரைட் ப்ராடக்ட், ரைட் பிளேஸ், ரைட் டைம், இதுதான் அந்த சாஃப்ட்வேருடைய நோக்கம். அது வந்து எப்படின்னா சர்வீஸ் சாஃப்ட்வேர். எங்கள் சாஃப்ட்வேர் மேலே அதை ரைட் பண்ணி எவ்ரிடே நைட்டு அது வந்து டிசிஷன் எடுத்துடும். நிறைய எஸ்கேயூஸ் இருக்கிறதுனால எந்த ப்ராடக்டை எங்கே வைக்கணும், இப்போ மதுரையில் விற்கிறது ராம்நாத்தில் விற்காது, ராம்நாத்தில் விற்கிறது கோயம்புத்தூரில் விற்காது, எதை எங்கே வைக்கணும், எது எங்கே எக்ஸஸ் இருக்குது, அந்த எக்ஸஸ் உள்ளதை எங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அதாவது பிஸ்னஸில் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம், காலையிலேருந்து ராத்திரி வரை ரொம்ப பிரயாசப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறோம். பட் அதை எஃபிஷியன்சியாக மாற்றணும் அப்படின்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணால் தான் மாற்ற முடியும். ஸோ டெக்னாலஜி இஸ் த பிகைன் ஃபோர்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி அந்த கோல்ட் ரேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸஸ் ஆப், நெக்ஸஸ் POS ஆப், ஆடிட் ஆப், CRM ஆப் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்டோர் ஆப், இப்படி நிறைய விஷயம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு 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 சின்ன விஷயந்தான். ஆனால் நாங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது கேம் சேஞ்சர்னு சொல்லுவோம்ல பிஸ்னஸில், அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஜி கோல்டு ஆப் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படின்னா கோவிட்டில் நாங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் தானே இருந்தோம் ஒரு 60-70 நாள். அப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து பணம் கொடுக்கணும், வாங்கணும் அப்படிங்கிற நீடெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களால வர முடியல, போக முடியல. அது போக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது போக வந்து எல்லாராலையும் 1000, 2000, 5000ன்னு பணம் கட்ட முடியல. இப்படி பல விஷயங்களை உட்காந்து கஸ்டமருடைய கன்வீனியன்ஸை பூரா நோட் பண்ணி இதெல்லாமே இல்லாமல் புது விதமாக இருக்கணும், கன்வீனியன்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த டிஜிகோல்டு ஆப்பில் செலக்ட் பண்ணோம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 100 ரூபாயிலிருந்தே தங்கம் வாங்கிக்கலாம். இப்போ தங்கம் வந்து பொதுவாக எல்லாருமே கேஷ் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவாங்க. அதை மாற்றி டிஜிகோல்டு மூலயமாவே தங்கம் வாங்கிக்கலாம். நீங்கள் பே பண்ணுற ரூபாய்க்கு தகுந்த மாதிரியாக வெயிட்டில் கன்வெர்ட் பண்ணி தர்றோம். இந்த மாதிரியான சௌகரியங்கள்லாம் கொடுத்தோம். அதனுடைய விளைவு அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். அப்புறம் 2வது வருஷம் 3வது வருஷம் அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த வெர்ஷன் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், நான் வந்து இந்த இடத்துல பகவானுக்கு நன்றி சொல்கிறேன், இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவ்வளவு தூரம் அது வந்து பயன்படுது. எங்களுடைய இந்த டிஜிகோல்டு ஆப்பை
50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் பேர் அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான பணத்தை டெய்லி கட்டுறாங்க. அதுலேயும் ஒரு நாளைக்கு 30,000லேருந்து 40,000 ரசீது போடுறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், 64 கடை இருக்குது, 40,000 ரசீது போடுறதுக்கு கஸ்டமர் ஏறி இருக்குன்னா என் கடையில் என்ன ஆகும்? அந்த பணத்தை வாங்கவே என்னால் முடியாது. ஸோ டெக்னாலஜி தான், அதாவது வரும் காலத்தில் இல்லை, இப்போவே நம்ம உடம்புல ரத்தம் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி டெக்னாலஜி அவ்வளவு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை வந்து சரியான காலம் நேரம் பார்த்து மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி தங்கமயில் ஜுவல்லரி வந்து மிக சிறப்பான முறையில் டெக்னாலஜியை பயன்படுத்தி பகவான் ஆசீர்வாதத்தால் சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.